அரசியலில் எதுவுமே நிரந்தரமாக இருக்காது. இன்னும் தேர்தலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 7 மாதம் இருக்குது. கடைசி 1 மாதத்தில் கூட நிறைய நிகழ்வு மாற்றங்கள் வரும். அதனால் மாற்றங்கள் வரும். ஆட்சி மாற்றங்கள் வரும், காட்சி மாற்றங்கள் நடக்கும். நிச்சயமாக நல்லது நடக்கும். 10 நாட்களுக்குள்ள வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்கட்சியில் அந்த வெளியே போனவங்களெல்லாம் கூப்பிட்டு பேசலை அப்படின்னா அதற்கான முயற்சியை நான் செய்வேன்னு சொல்லியிருக்காரு. நல்ல விஷயம். எல்லாரும் ஒன்றா சேருங்கிற சொல்கிறது நல்ல விஷயம் தான். நீங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களோடு பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? கூட்டணிக்காக அழைத்து பேசினாலே கூட்டணி வந்துடும் சொல்லுங்க, கூட்டணி வந்துருக்கு. அதிமுகவை ஒருங்கிணைக்க எடப்பாடி பழனிசாமியோடு நேரடியாக பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லை? அது குறித்து மாண்புமிகு இபிஎஸ் அவர்கள் பேசுவார்கள். அவங்க தான் பேசணும். தேவைப்பட்டால் நம்ம பேசணும். உங்களுடைய கூட்டணி வச்சுக்கணும்னா எல்லாத்தையும் ஒன்று சேர்க்க கேட்போம். கூட அதான் சொல்லியிருக்காரு. குருமூர்த்தி கூட இப்போ எல்லாரும் சேர்ந்து நின்னாதான் ஒரு பலமா இருக்கும், திமுகவை எதிர்கொள்ள முடியும். இப்படி பிரிஞ்சு இருந்தா திமுக மீண்டும் சாதகமாயிரும் சொல்லி குருமூர்த்தி இன்னைக்கு காலையில் சொல்லியிருக்காரு. நான் தான் ஆரம்ப காலத்திலிருந்து நான் அதை சொல்லிகிட்டே இருக்கேன். யாரெல்லாம் இணையணும்? எல்லாருமே இணையணும் எக்ஸப்ட் திமுக. ஓரணியில வரணும். எல்லாரும் வரணும். எல்லாரும் எல்லாரும் எல்லாருமே வரணும், வர வேண்டும், வரும்.